ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நிறைய எல்லாமே கிருபை தான். அது ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 4 வருஷம் ஐடியில் இருந்தேன். டவுட் டெல்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. எதுக்கு அந்த எக்ஸாம்னா, பெர்மனண்ட்டாக டெம்பரவரியான்னு முடிவு பண்ணுற அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி 3 மாதத்தில் வீட்டுக்கு 3 அட்டம்ப்ட் சார், மொத்தமே 3 அட்டம்ப்ட் தான் அதுக்கு. அதில் 2 அட்டம்ப்ட் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ்னால ஃபெயிலு. சரியா, 2 அட்டம்ப்ட் அவுட்டு. இன்னும் ஒரே ஒரு அட்டம்ப்ட் மட்டும்தான் இருக்குது. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே 60% எடுத்து எனக்கும் ஒரு தயவை கொடுத்து ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே ஏற்றி விட்டு ஒரு 2 மாதம் வேலையும் பார்த்துட்டு, ஆண்டவரே இனி பெர்மனன்ட் ஆக்குறது உங்களுடைய கரத்தில் மட்டும்தான், எதையாவது செஞ்சு என்னைய பாஸ் ஆக்கி விட்டுற ஆண்டவரே. அந்த நேரத்தில் நான் இருந்த நினப்பு இருக்கே, ஐயோ பாவம். சரி, இப்போ எக்ஸாம் டே வந்துருச்சு. வந்தவுடனே அந்த இடத்துக்குள்ளே போகிறேன். அங்கே ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் தான் எக்ஸாம்ஸு நடக்குது. ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான், எல்லாமே MCQ தான். லைட்டாக ABCD தட்டினா போதும். போன உடனே அப்படியே பார்க்குறேன், கொஷின்ஸை பார்க்குறேன். அங்கே ஒரு 15-20 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. எல்லாரும் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. பார்த்தவொடனே சாம் பயங்கர இன்டெலிஜென்ட்ல பார்த்தோம். வாவ், ABCD ஏ எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதா இருக்கேன். அடிச்சு போட்டு எல்லாம் டிக் அடிச்சுட்டு பட்டை கிளப்பிக்கிட்டு இருக்கு. அடிச்சுட்டு சப்மிட் அமுத்துறேன். என்ன அமுத்துறேன்? சப்மிட் அமுத்தினா தானே உள்ளே போகும். சப்மிட் அமுத்திக்கிட்டே இருக்கேன், பட்டன் வேலை செய்ய மாட்டேங்குது. ஜோக்குக்கு சொல்லலை, உண்மையாக நடந்ததை சொல்கிறேன். சப்மிட் அமுத்திக்கிட்டே இருக்கேன், பட்டனு கூட இருந்த 20 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. முடிச்சு பரீட்சையை முடிச்சேன். அப்போ நான் அந்த இன்விஜிலேட்டரை கூப்பிட்டு, சார் பட்டன் வேலை செய்ய மாட்டேங்குது சார், 3rd அட்டம்ப்ட் வேறு சார், வேர்க்குது சார், ஏசிக்குள்ளே தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்குறேன். அவரும் பார்க்குறாரு, இருக்க சார் நான் பார்க்குறேன். இல்லை சார், இது சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கு. எதில் கனெக்ட் ஆகிருக்கு? சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால பிரச்சனைன்னு வந்தால் மொத்தத்துக்காக தான் பிரச்சனை வரும். இப்படி தனியாக மிஷினுக்கு பிரச்சனைலாம் வராது சார், என்னன்னு தெரில, இருங்க நான் யாரையோ டெக்னிக்கல் பர்சனை கூட்டிகிட்டு வரேன்ட்டு போனார். நான் அதுக்குள்ளே உட்காந்து, ஆண்டவரே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே தயவு செஞ்சு, ஆண்டவரே நான் எது வரைக்கும் என்னென்ன பாவலாம் செஞ்சுருந்தேனோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்கள் இறக்கப்பட்டு நான் வீட்டில் வேலை இல்லாமல் போனேன்னா செருப்பு கழுத்தி அடிச்சு அனுப்பிச்சு விட்ருவாங்க ஆண்டவரே. தயவு செஞ்சு ஏதாவது இறக்கத்தை காமிச்சு என்னை இந்த சப்மிட் பட்டன் அமுச்சு. நான் என்ன நினச்சிவிட்டேன், சப்மிட் அமுத்தின உடனே 100 மார்க்குன்னு வரும், நம்ம சென்டம் எடுத்து எப்படியாவது நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி வேர்க்குது. இப்போ டெக்னிக்கல் பர்சனும் வந்தார். வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு, சரி சரியில்லையே இருங்க இன்னொரு ஆளை கூப்பிட்டு வரேன்ட்டு போயிட்டார். அந்த நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணேன். அவ்வளோ நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு, ஆண்டவரே நான் உங்கள் இறக்கத்தினால இவ்வளோ நாள் வந்திருக்கிறேன். என்ன பண்ணுறேன்? உங்கள் இறக்கத்தினால இது வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஆலோசனையோ இல்லை நான் என்ன செய்யணுமோ எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப குழந்தை மாதிரி, அவ்வளோ நேரம் பெரிய இவர் மாதிரி, நாசா சயின்டிஸ்ட் மாதிரி, ஐயோ சென்டம் மிஸ் ஆக போதே அந்த நிலைமையில் உட்காந்துருந்தேன். இப்போ இறங்கி என்னைய தாழ்த்தி, அப்பா உங்க இறக்கம் தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று சொல்றீங்களா? டக்குன்னு ஆவியானவர் உள்ள இருந்து சொன்னாரு, உன் ஆன்சர்ஸை திருப்பி போய் பாரு. என்ன பண்ணி பாரு? உன் ஆன்சர்ஸை. சரி, என்னமோ சத்தம் கேட்குது, நம்மளா நினைக்கிறோமா இல்லை ஆண்டவரா சொல்றாரான்னு தெரியல, இருந்தாலும் அது நல்ல சத்தம் தானே, திருப்பி போய் பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. திருப்பி போய் எக்ஸாம் திருப்பி பேப்பர் அந்த இதை எடுத்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருக்கிறேன். பார்க்கும் போது திடீர்னு ஒரு ஆன்சரில் எனக்கு தெரிஞ்ச கேள்விதான், அதை ஏக்கு பதிலாக பீன்னு மார்க் பண்ணி வச்சிருந்தேன். என்னது? ஏக்கு பதிலாக பீன்னு மார்க் பண்ணி வச்சிருந்தேன். பார்த்த உடனே ஆண்டவர் எவ்வளவு தயவு பார் நம்ம மேலே. நம்ம சென்டம் மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் சர்வரை நிப்பாட்டி வச்சிருந்துருக்கிறாரு சொல்லிட்டு, அல்லே லூயா அந்த கான்ஃபரன்ஸ் வந்துடும்ல, அல்லே லூயா கர்த்தருக்கு மகிமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அமுத்திட்டு சப்மிட் அமுத்துறேன். உள்ள போயிடுச்சு. உள்ள போய் மார்க் என்ன தெரியுமா வந்துச்சு? இருங்க கையை தட்டக்கூடாது, அதுக்குள்ள மார்க்க சொல்றேன் கேளுங்க. 60 பாஸ் அப்படின்னு வந்துச்சு. என்னது? 60 தான் பாஸ் மார்க்கு, வேற மார்க் இல்லை. 60 தான். அந்த 2 மார்க் நான் மாத்தினேன் பார்த்தீங்களா, அது 2 மார்க்கு. அது மட்டும் போயிருந்துச்சுன்னா 58 ஃபெயில், வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. 60 அதே இடத்துல உட்கார்ந்தேன். உங்க தயவு என் வாழ்க்கையில சாகர வரைக்கும் மட்டும் மாத்திராதீங்க ஆண்டவரே. அவங்களுக்கு சொல்றேன், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருக்கு சர்வரை தொடர்றது சப்பா மேட்ரு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்காத இடம், நினைச்சு பார்க்காத உயரம், அவருடைய சித்தங்கள், அவருடைய திட்டங்கள் உன் நினைவுல, உன் இருதயத்துல தோணல மகன். அது தோணாது. ஏன்னா அந்த மூளைய நம்ம மூளை காம்ப்ரிஹெண்ட் பண்ணாது. ஆனா நீ செய்ய வேண்டியதை நீ செய், அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார்.